ஹலோ, யார் பேசுறது? ஐயாங்களா? மேனேஜரை பேச சொல்றேன். ஐயா லண்டன்ல இருந்து பேசுறாருங்க. சார், சின்னையாங்களா? இன்னும் கிடைக்கலைங்க. அவரை தாங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம். கிடைச்ச உடனே உங்களுக்கு தகவல் கொடுத்துறேங்க. உடம்ப நீங்க ஜாக்கிரதையா பாத்துங்க. சரிங்க, சரி. போலீஸ்ல இருந்து தகவல் வந்துச்சா? ஒரு தகவலும் வரலீங்க. எங்க கோழி, பாப்பம், பாயா, இட்லி, முட்டை. ஒண்ணு குறையுது. குஞ்சா? முட்டையை தான் அவிச்சாச்சே, அப்புறம் குஞ்சு எப்படி வரும்? இனி குஞ்சு வராது. சாப்பிடுற இடத்துல எதுக்கு துப்பாக்கி? சுடுறதுக்கு தான். அதான் ஏற்கனவே எல்லாம் சுட்டு கொண்டு வந்தாச்சே. நான் சாப்பிடும் போது பங்கு கேட்டா சுடுறதுக்கு. பார்த்தாலும் சுடுறதுக்கு தான். 6 குண்டு இருக்க. ஆளுக்கு 2 குண்டா? கைய கீழே போடுங்க. என்ன டாக்டர் இது? சாணி தெளிக்கிற மாதிரி தெளிக்கிறீங்க? நோ நோ நோ, சாணி இல்ல, புனித நீர். கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறேன். அடாடாடாடாடா, நெத்தியில பட்டை அடிச்சாலும் பக்தி, இந்த பட்டை அடிச்சாலும் பக்தி. டாக்டரா இருந்துகிட்டு குடிக்கலாமா? ஏன், டாக்டருக்கு வாய் இருக்க. இருந்தாலும் குடிக்கிறது உடம்புக்கு கெடுதல் தானே. எப்படி? நான் கண்டுபிடிச்சானே. டெஸ்டுக்காக நேத்திக்கு 1 கிளாஸ் சாராயத்துல உயிரோடு இருக்கிற புழுப்பூச்சியை புடிச்சு போட்டேன். புழுப்பூச்சி அத்தனை செத்து போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? சாராயத்தை குடிச்சா வயித்துல இருக்கிற பூச்சி புழு செத்துடும். அடாடாடாடா, பெரிய டாக்டர்னா பெரிய டாக்டர் தான். இடைய பாட்டிலுக்குள்ள இருக்க பொட்டையும் சாப்பிடுங்க, சி பட்டையும் சாப்பிட்டுருங்க. அப்பதானே வயித்துக்குள்ள இருக்கிற புழுப்பூச்சி எல்லாம் சாகும். பாருங்க, நான் சாப்பிடும் போது நீங்க குறுக்க பேசி டிஸ்டர்ப் பண்ணீங்க, ஷூட் பண்ணிடுவேன். கண்மணி மின்மினி, என்ன சமைச்ச கோழி பறக்குது? ஒருவேளை ரெக்கையை வெட்டாம விட்டுட்டாங்களா? எனக்கு ஊசியா குத்திங்க, என் ஃபேஸ்ல லைட்டா போட்டீங்க. நான் சுடுறேன், நான் சுடுறேன். இந்த பையன் என்ன சாராயத்தை கராயத்தை குடிச்சிட்டானா? இந்த கலாட்டா பண்றானே. டாக்டர், அந்த ஆள் இனிமே இங்க இருக்க கூடாது. எப்படியாவது வெளியில அனுப்பிச்சிருங்க. பேப்பர்ல செய்தியை போடுவோம். அந்த செய்தியை பார்த்துட்டு அவங்க ஆளுங்க வந்து கூட்டிட்டு போனாலும் போயிருவாங்க. ஆமா ஆமா. அதோட நீங்களும் இந்த ஆஸ்பத்திரி விட்டு போனாலும் போயிருவீங்க. போனாலும் போவேன், போகாட்டாலும் இல்ல. இதுக்கு அவனே அப்பா, அவன் என்ன செஞ்சாலும் சரி, கோழியை கொடுத்துட்டான். சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட கோழியா? ஆமா ஆமா. மேனேஜர் சார், டாக்டர் சார், ஏன் அலற? வீடு பத்திக்கிச்சா? சின்னையா கிடைச்சிட்டாருங்க. சின்னையா கிடைச்சிட்டாரா? எங்க? பேப்பர்ல. பேப்பர்லயா? கார் விபத்து, நடிகர் ராஜா படுகாயம், கண்மணி மருத்துவமனையில் அனுமதி. நோ, இல்ல, இல்லவே இல்ல. நீ மேனேஜர் இல்ல. சின்னையா, நான் சொல்றத நம்புங்க. நான் தான் உங்க மேனேஜர். நீ போய் சொல்ற. என் மேனேஜர் நான் போட்ட சோற சாப்பிட்டு வாட்டர் சாட்டமா இருப்பா. நீ பாரு, எலும்பு தோலம். நானா எலும்பு தோலமா இருக்கேன்? ஆமா, நீ ஒரு ராப்பிச்ச. வத்தல் தொத்தல். டாக்டர், என்னது? பேஷண்ட், கவலையே படாதீங்க. மண்டையில அடிபட்டு பழைய நினைவுகள்லாம் அப்படியே அழிஞ்சு போச்சு. நீங்க வருத்தமே படாதீங்க. இவருக்கு குணமாகற வரைக்கும் இந்த ஆஸ்பத்திரியை விட்டு நாங்க அனுப்பவே மாட்டோம். ஏன்னா நான் இவரோட பரம ரசிகை. ஆமா, இந்த அம்மா தான் ராஜாவுடைய அகில இந்திய ரசிகர் மன்றத்து தலைவி. ஆமாங்க, நான் இல்ல. ராஜா! 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 சேட்டா! 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 சேட்டா? அவர் தமிழம்மா. தமிழந்தா, ஆனா இவர் என்ன புருஷன். என்ன? உன் புருஷனா? என்னம்மா உளறற? யார் நீ? நான் தாங்க இவரோட மனைவிங்க. ராஜா, நீங்களாவது சொல்லுங்க ராஜா. ராஜா! இருமா, என்னையா மேனேஜர் நீ? இவரோட மனைவிய கூட உனக்கு தெரியாதா? நோ, நெவர். இந்த பொண்ணு போய் சொல்றா. எங்க சின்னையாவுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இத பாரியா, ராஜா எனக்கு கட்ட தாலிய ஒரு பொண்ணு 1000 பொய் சொல்லலாம். ஆனா தான் உயிரே போனாலும் சரி, முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்த மேல விழுந்து இவன் தான் என் புருஷன் சொல்ல மாட்டா. நீ யாரு? நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்றியே, நீ யாரு? யாரியா? சொல்லுயா, சொல்லு. நான் ஒரு மேனேஜர். மேனேஜரா? போய் கேளியா உன் முதலாளிய. அவர் ஷூட்டிங்காக கேரளா வந்தாரா இல்லையா? என்ன பார்த்தாரா இல்லையா? என்ன விரும்பினாரா இல்லையா? எனக்கு தாலி கட்டினாரா இல்லையா? கடைசியா என்ன விட்டுட்டு போனாரா இல்லையா? நிறுத்து. பையன் பழைய விஷயங்கள் எல்லாம் கேட்கிற மாதிரி நிலைமையில இல்ல. எல்லாத்தையும் விபத்துல மறந்துட்டான். ஏன் குழம்புறீங்க? இவதான் என் பொண்டாட்டி. அட பாவி,
இது அப்பவே சொல்லி தொலைக்கப்படாதா? டாக்டர் ஒரு ஐடியா. இந்த பொண்ணை வச்சே இவரோட வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகளை இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிளற சொல்லுவோம். கிளறதுக்கு தானே உப்புமாவா? சும்மா இருங்க டாக்டர். அப்பதான் இவரோட பழைய நினைவுகள் சீக்கிரமா திரும்பி வரும். மின்மினி சொல்றது 100க்கு 100 உண்மை. கரெக்டா நான் சொல்றேன். இவர் கரெக்டா சொல்வார். சொல்லுங்க. இந்த பார், பழைய நினைவுகள் திரும்பினாலும் திரும்பலாம், திரும்பாம போனாலும் போகலாம். முதல் சந்திப்புல இவ என்ன வசனம் பேசினா, என்ன வாங்கி கொடுத்தா, நீ என்ன தின்ன அப்படிங்கறத விலாவரியா சொல்லு. சரிங்க டாக்டர். சரி ராஜா, என்ன பாருங்க, நல்லா பாருங்க. நீங்க ஷூட்டிங்காக கேரளாக்கு வந்திருந்தீங்க. அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கினீங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. குருவாயிரப்பா, இங்க ஒரு பைசா கூட கிடைக்கல. இந்த 100 போதும். யாரு? എന്റെ കോഴി ഈ ജനൽ പക്കം കുതിച്ച് ഞാൻ പിടിക്ക വന്നേ. കോഴി கோழி தானே? കോഴി കോഴി கோழி 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 கோழி. தேங்க்யூ தேங்க்யூ. நான் வரேன். தேங்க்யூ. திருடி எந்த ரகத்துல சேர்க்கிறது? கார் வருதே, இப்ப என்ன பண்ணுவோம்? ஐயோ, என் மருந்தெல்லாம் போச்சே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்னாச்சு? போச்சே. ஐயோ, போச்சே. ஓஹோ, நீதானா? என்னம்மா, என்ன ஆச்சு? எங்க அப்பா சாக கிடக்குறாரு. 100 ரூபாய் கொடுத்து இந்த மருந்து பாட்டில் வாங்கினேன். காரை மோதி உடைச்சிட்டே பாய். ஐயோ, இப்ப எங்க அப்பா செத்துருவாரே. என் கதி என்ன ஆகும்? ஐயோ, சொல்லியா? அதுக்காக நான் இப்ப என்ன செய்யணும்? மருந்து வாங்க பணம் வேணும். பணமா? எவ்வளவு? 100 ரூபாய் வேணும் பாய். 100 ரூபாவா? நான் தரேன். முதல்ல நீ கார்ல ஏறு, மருந்து கடைக்கு போவோம், மருந்து வாங்கிப்போ. நான் உங்க வீட்டுக்கு வரேன், உங்க அப்பாவை பார்த்து மருந்து கொடுத்துட்டு அப்புறமா நான் போறேன். வாமா. வேணாம். ஐயோ, டைம் ஆயிட்டு வாமா. ஐயோ, உங்க அப்பா செத்து போயிட்டு வருவாமா. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாத. வாமா. கேளுங்க பாய். வாமா. ஐயோ ஐயோ ஐயோ. நீங்க எங்க வீட்டுக்கு வர கூடாது. எங்க அப்பா பிடிக்காது. ஏமா, நான் முஸ்லிம்ங்கறனாலயா? கோழி, என்ன கொஞ்சம் பாரு கோழி. ஐயோ, நீங்களா? ரூமுக்கு வந்து பணத்தை போயிரு. இன்னைக்கு நடு ரோட்டுக்கு வந்து பணத்தை பறிக்க பாக்குறியா? என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன வேற வேலை இல்லையா? எதுக்கு திருடுற? நான் எனக்காக இப்படி எல்லாம் திருடல சார். எங்க அப்பனுக்காக தான். வேற வழி இல்லாம தான்.
உங்க அப்பா என்ன நொண்டியா முடவனா குரடனா? இல்ல சார், பயங்கரமான குடிகாரர். தினமும் அவருக்கு எப்படியாவது 100 ரூபாய் கொடுக்கணும். இல்லனா அடிப்பாரு, உதைப்பாரு, சித்திரவதை செய்வாரு சார். பெத்த பொண்ணுகிட்டயே குடிக்கிறதுக்கு பணம் கேட்கிற அப்பா இந்த உலகத்திலே இருக்க மாட்டான். ஏண்டி போய் சொல்ற? நீ எல்லாம் ஏன் தேடுறேன்னு நல்லா தெரியும். சினிமா போறதுக்கு, கண்ட பசங்களோட ஊர் சுத்துறதுக்கு, தெருவுல போறத வரத வாங்கி திங்கிறதுக்கு உன்னெல்லாம் ஒரு வருஷம் உள்ள தள்ளணும். ஐயோ, அப்படி இல்ல சொல்லாதீங்க, என்ன நம்புங்கயா. எருமை மாடு மாதிரி உடம்பு வளர்த்து வச்சிருக்கேன். 4 வீட்டுல பாத்திரம் தேய்ச்சி உழைச்சி திங்கிறது, அல்லது இந்த மானகெட்டு பழப்புக்கு பதிலா கடல்ல விழுந்து சாகிறது. நீ எல்லாம் ஒரு பொண்ணு, உனக்கு ஒரு பாவாடை சட்டை. ச்சே! வாமா வாமா வாமா, பணத்தை எடுமா, பணத்தை எடுமா. இனிமே என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. எடுமா பணத்தை. அப்பா, இன்னைக்கு பணம் கிடைக்கலப்பா. என்ன கிடைக்கலையா? நேத்தும் கிடைக்கல, இன்னைக்கும் கிடைக்கலையா? தப்பா நினைக்காதீங்கப்பா, இன்னைக்கு ஒரு நாள் குடிக்காம இருந்தா என்ன? அப்பா, என்ன சொல்ல? எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? அந்த அளவுக்கு நீ பெரிய மனுஷியா போயிட்டியா? முடியாது முடியாது, என்னால குடிக்காம இருக்க முடியாது. ஐயோ, என் கை காலெல்லாம் உதறுது, என் நெஞ்செல்லாம் எரியுது, என் மண்டையை வெடிச்சுடும் முழுக்கு. இப்ப நான் குடிச்சாகணும். என்ன செய்யறது? வீட்ல இருந்த எல்லா பொருளையும் வித்து குடிச்சிங்க. இப்ப எதுவுமே இல்ல. நானும் வேலை செஞ்சு பணம் கொடுத்தேன், பத்தலேன்னு கத்துனீங்க. கடைசியா உங்களுக்காக திருடினப்பா. இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி இது? சீக்கிரமா சொல்லு. நான் விபச்சாரம் செய்யணும், உங்களுக்கு சாராய விருது வைக்கணும். அதப்பா கடைசி வழி. நீ என்ன செஞ்சாலும் சரி, நான் குடிக்கணும் குடிக்கணும். நீ போ போ. நீ எல்லாம் ஒரு அப்பனா? என்ன சொன்ன? ஐயோ, விடுங்கப்பா என்ன. ஐயோ, என்ன விட்டுருங்கப்பா. என்ன விடுங்கப்பா. வேண்டாப்பா. ஐயோ, என்ன விட்டுருங்கப்பா. வேண்டாப்பா. அப்ப என்ன விட்டுருங்கப்பா. கோபால்சாமி தினம் ஒரு பொருள் கொண்டு வந்து வைக்கும். இன்னைக்கு சொந்த மகளே வைக்குதோ? எந்த பொருளும் இல்ல, சாராயம் இல்ல. அதுக்கு தானே என் பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவளை அழகு வச்சுக்கிட்டு நீ சாராயம் கொடு, பணத்தை கொடுத்து விட்டு அவளை முட்டு. சொந்த மகள் அடமானம் வைக்கிறதுக்கு வந்துச்சோ? நீ சாராயத்தை குடு குடு. கோபால்சாமி சேட்டா இப்ப சாராயம் கொடுக்கும். என்ன? முடியாதுப்பா, முடியாதுப்பா. என்ன விட்டுருங்கப்பா. போய். குடு. என்ன ஒண்ணு கொடு. நீதானா கோழிகிராக்கி? இன்னைக்கு என்ன கதை விட போற? இல்லைங்க, எங்க அப்பா என்ன சாராய கடையில அடகு வச்சு குடிச்சிட்டாருங்க. அவனுக்கு என்ன துரத்திட்டு வராங்க. வெரி குட் வெரி குட், அதே நல்லா இருக்கு. வாடி குட்டி வாடி. பாத்தீங்களா பாத்தீங்களா ஐயா? വീടാണില്ലേ ഈ കുട്ടി എന്നെ അടമാന പൊരുളാക്കും എൻ സ്വത്താക്കും ഞാൻ എണ്ണ വേണ്ടുമാറും ചെയ്യും. இவங்க அப்பா உனக்கு எவ்வளவு பணம் தரணும்? 1000 ரூபாய். இது 2000 ரூபாய் இருக்கு. அசல் 1000 ஒட்டியா? ചേട്ടൻ எனக்கு அசல் வேண்டாம் வட்டி வேண்டாம், ഈ കുട്ടി தான் வேண்டும். வேண்டாண்டா வேண்டும் வேண்டாண்டா வேண்டும் வேண்டாண்டா வேண்டும். ഈ കുട്ടിയിൽ അവൾ போக மாட்டேன். போக மாட்டேன்.
இந்தாமா, நீ சொன்னதெல்லாம் நம்பாம உன்னை தப்பா நினைச்சிட்டேன். சாரி. எப்படியோ என்ன இந்த பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்துனீங்க. ரொம்ப நன்றிங்க. நான் வரேன். இல்ல, இந்த பாம்பு பரவாயில்ல. உங்க அப்பா ஒரு பெரிய நாக பாம்பு. அவர்கிட்ட இருந்து நிரந்தரமா உனக்கு விடுதலை வாங்கி தரேன். அது எப்படிங்க முடியும்? முடியும். உன்ன மாதிரி பொண்ணுதான் எனக்கு மனைவியா வரணும்னு எங்க அப்பா ரொம்ப ஆசைப்படுவார். நீ விரும்புனா. உண்மையாவ சொல்றீங்க? நீயே நீயே நிலா போகும் போகும் உலா, நீயே நீயே நிலா போகும் போகும் உலா, மாலையை மாற்றிய மங்கள பூங்கொடி சேலையை மாற்றடி சும்மா சும்மா எம்மா எம்மா எம்மா. நானே நானே நிலா போவோம் போவோம் உலா, நானே நானே நிலா போவோம் போவோம் உலா, மன்மத சாலையின் ஜன்னலை திறந்தது கதவுகள் திறக்கட்டும் எம்மா எம்மா சும்மா சும்மா சும்மா. பொட்டு வச்ச பூவை தொட்டு வச்ச போது விரலில் மின்சாரமா, அழகா இதுதான் சம்சாரமா. அள்ளி முகம் சேர்த்து கொள்ளையிடும் பூத்து இதுதான் சந்தோஷமா, அடடா இதழில் சங்கீதமா. கஞ்சாடை அர்த்தங்கள் போதும் நெஞ்சில் கல்லூருது உள்ளே நண்டூருது. காணாத கோலங்கள் கண்டு உள்ளம் கொண்டாடுது பெண்மை திண்டாடுது. நீயே நீயே நிலா போவோம் போவோம் உலா, நானே நானே நிலா போவோம் போவோம் உலா, மாலையை மாற்றிய மங்கள பூங்கொடி சேலையை மாற்றடி சும்மா சும்மா எம்மா எம்மா எம்மா. நானே நானே நிலா போவோம் போவோம் உலா. பார்ப்பழங்கள் ஏந்தி பக்கம் வந்த பெண்ணே, பாலும் நீயே கண்ணே அருந்தும் பழமும் நீயே பெண்ணே. ஊதுவத்தி வாசம் ஊர் முழுக்க வீசும் ஆணின் வாசம் என்ன அதை நான் அறிந்தேன் கண்ணா கண்ணா. எப்போதும் இல்லாத வண்ணம் பெண்மை நின்றாடுதோ என்னை வென்றாடுதோ. அப்போது இல்லாத சொந்தம் இன்று உண்டானதோ கட்டில் ரெண்டானதோ. நீயே நீயே நிலா போவோம் போவோம் உலா, நீயே நீயே நிலா போவோம் போவோம் உலா. நானே நானே நிலா போவோம் போவோம் உலா, மன்மத சாலையின் ஜன்னலும் திறந்தது கதவுகள் திறக்கட்டும் எம்மா எம்மா சும்மா சும்மா.